ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 56. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ஷயோ விருத்திஸ்ச பாப்மனக ததா து பகவான் ஈஷ ஆத்மானம் ஸ்ருஜதே ஹரிஹி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யதா எப்போதெல்லாம், யதா எங்கெல்லாம், ஹி உண்மையில், தர்மஸ்ய தர்மம், க்ஷய சீரழிந்து, விருத்தி அதிகரிக்கிறதோ, ச மேலும், பாப்மன பாவச்செயல், ததா அப்போது, து நிச்சயமாக, பகவான் பரமபுருஷ பகவான், ஈஷ பரம ஈஸ்வரர், ஆத்மானம் நேரடியாக, ஸ்ருஜதே அவதரிக்கிறார், ஹரி பரமபுருஷ பகவான் ஹரி. டிரான்ஸ்லேஷன். எப்பொழுதெல்லாம் தர்மம் சீரழிந்து அதர்மம் தலைதூக்குகிறதோ அப்போது பரம ஆளுநரும் பரமபுருஷருமாகிய பகவான் ஸ்ரீஹரி தன்னிச்சையாக தோன்றுகிறார். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பரமபுருஷரின் ஒரு அவதாரம் எந்த காரணத்திற்காக அவதரிக்கிறார் என்பது இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இதே காரணங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 4ஆம் அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். பரதகுலத்தோன்றலே, எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் நிலைகுலைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 7வது பதத்தில் கூறுகிறார். இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண இயக்கத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றியுள்ளார். தற்போது மக்கள் பெரும் பாவிகளாகவும் கெட்டவர்களாகவும் உள்ளனர். ஆன்மீக வாழ்வை பற்றிய அறிவே அவர்களுக்கு இல்லை. அவர்கள் மானிட ரூபத்தின் நன்மைகளை நாய் பூனைகளைப் போல வாழ்ந்து துஷ்பிரயோகம் செய்கின்றனர். இத்தகைய சூழ்நிலைகளில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த இயக்கம் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டது அல்ல. இந்த இயக்கத்துடன் தொடர்பு கொண்டுள்ள எவரும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நேரடியாக தொடர்பு கொண்டவர் ஆவார்கள். மக்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு இந்த கலியுகத்தில் விளைவிக்கப்படும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முயற்சி செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 56 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.